ஹலோ ஆல், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பயோமெக்கானிக்ஸில் ஆங்கிள் அண்டு ஃபுட் காம்ப்ளெக்ஸ் பற்றி ரொம்பவே டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு எல்லா ஜாயிண்ட்ஸை பற்றி பேச போகிறோம். ஓகேவா? ஸோ ஜாயிண்ட்ஸு அதில் என்னென்ன லிகமெண்ட்ஸ் இருக்குது, அதே போல் அதுக்கு என்னென்ன மசில்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அடுத்ததாக ஆர்த்ரோகைனமெட்டிக்ஸ் அண்டு ஆஸ்டியோகைனமெட்டிக்ஸ் இந்த ரெண்டும் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ கைனமெட்டிக்ஸில் வரக்கூடியதான் இந்த ரெண்டுமே, ஆர்த்ரோ அண்டு ஆஸ்டியோகைனமெட்டிக்ஸ். ஓகே, இப்போ நம்ம இன்ட்ரொடக்ஷன் பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ ஆங்கிள் அண்டு ஃபுட் எதுக்காக ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டெபிலிட்டி, மொபிலிட்டி அண்டு ப்ரொடெக்ஷன். ஓகேவா? ஸோ நம்ம டோட்டல் வெயிட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஃபைனலாக எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னா ஆங்கிள் அண்டு ஃபுட் ரீஜன் தான் ஆக்ட் ஆகும். ஸோ வெயிட் பியரிங் இப்போ இந்த பார்ட் ரொம்ப ஸ்டேபிளாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு மொத்த பாடி போஸ்டரும் கரெக்டாக மெயின்டைன் ஆகும். ஓகேவா? ஸோ அதே போல் கெயிட் அப்பையும் நமக்கு வெயிட் ட்ரான்ஸ்மிஷன் இந்த ஆங்கிள் அண்டு ஃபுட்லேயும் நடக்கும். ஸோ அப்பையும் இங்கே ஸ்டெபிலிட்டி கொடுக்குறாங்க. அதே போல் மொபிலிட்டி. ஓகேவா? ஸோ நம்ம வாக்கிங் நடக்கும்போதும் சரி, மற்ற ஏதாவது மூவ்மெண்ட் பண்ணும்போது சரி, ஓடும்போது எல்லா டயத்துலையுமே ஆங்கிளையும் வெயிட் பியரிங் அண்டு ஆங்கிளையும் மற்ற ப்ராசஸ்லாம் நடக்கும். ஸோ மொபிலிட்டி ஹெல்ப் பண்ணுறாங்க. அடுத்ததாக ப்ரொடெக்ஷன். ஸோ நம்ம சோல் ஆஃப் த ஃபுட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு சென்சேஷன் இருக்கு இல்லையா? ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா நம்மளை வெளியே இருந்து இன்ஜுரி எதுவும் ஆகாமல் பார்த்துக்கிறாங்க. இப்போ ஏதாவது முள்ளு குத்துச்சுனாங்க அப்படின்னா அந்த சென்சேஷன் வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணும். ஓகே, இப்போ நம்ம என்னென்ன போன்ஸ் இன்வால்வ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆங்கிளில் பார்த்தோம்னா டிபியா, ஃபிபுலா அண்டு டேலஸ் 3 போனு தான். அதுவே ஃபுட்டில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 26 போன் இன்வால்வ் ஆகும். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தோன்னா மெட்டாடார்சல் 5, ஃபெலஞ்சஸ் 14, அதே போல் மிட் ஃபுட், ஹிண்ட் இது பார்த்திங்கன்னா 4 ஃபுட்னு சொல்லலாம். 4 ஃபுட்டில் ஃபெலஞ்சஸ் அண்டு மெட்டாடார்சல்ஸ். அதுவே மிட் ஃபுட்டில் 5 போன்ஸ். ஓகேவா? நாவிகுலர், கியூபாய்டு, 3 யூனிஃபார்ம்ஸ். ஸோ அடுத்ததாக ஹிண்ட் ஃபுட், போஸ்டீரியர் பார்ட்டில் இருக்கிறதா ஹிண்ட் ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம். அங்கே டேலஸ் அண்டு கால்கேனியம். ஸோ இதில் 19 + 5 24, 25, 26. ஓகேவா? மொத்தம் 26 போன்ஸ் வந்து ஃபுட் ரீஜியனில் வந்துடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா 3 போன்ஸு. ஓகேவா? ஸோ இதை நம்ம 4 ஃபுட், மிட் ஃபுட் அண்டு ஹிண்டு ஃபுட்னு பிரிச்சிருக்கோம். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ ஆங்கிளோடைய ஜாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டேலோ க்ரூரல் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். டேலோ க்ரூரல் ஜாயிண்ட். அதுவே ஃபுட்டில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நிறைய ஜாயிண்ட்ஸ் இருக்குது. 24 ஜாயிண்ட்ஸ் வரும். ஓகேவா? ஸோ நமக்கு ஒவ்வொரு மெட்டாகார்பல் 5 டார்சோ மெட்டாடார்சல், மெட்டாடார்சோ ஃபெலஞ்சியல், இன்டர்ஃபெலஞ்சியல் ஜாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து கிட்டத்தட்ட 24 காம்பவுண்ட் ஜாயிண்ட் வரும். ஆனால் ஆங்கிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா டேலோ க்ரூரல் ஜாயிண்ட் ஒரே ஜாயிண்ட் தான். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு ஆங்கிள் ஜாயிண்ட்டை பற்றி டீட்டெயிலாக பேசிட்டு அதுக்கப்புறம் ஃபுட்டுக்குள்ளே போகலாம். ஓகே, ஆங்கிள் ஜாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா டேலோ க்ரூரல் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ இதை பார்த்திங்கன்னா சைனோவியல் ஹிஞ்ச் வெரைட்டி, சைனோவியல் டைப்பு ஹிஞ்ச் வெரைட்டி சேர்ந்த ஜாயிண்ட். ஸோ 2 மூமெண்ட்டு தான் பாசிபிள். ஓகே, இந்த டேலோ க்ரூரல் ஜாயிண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா டிபியா, ஃபிபுலா ப்ராக்சிமலாக இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதே போல் நமக்கு டிஸ்டலாக பார்த்தீங்கன்னா டேலஸ் போன் இருக்கும். ஓகேவா? ஸோ டிபியா, ஃபிபுலாவில் கான்கேவ் சர்ஃபேஸ், டிபியாவுடைய கான்கேவ் சர்ஃபேஸ் தான் ஆர்டிகுலேட் ஆகும். கான்கேவ் சர்ஃபேஸ் ஆஃப் டிபியா. அதே போல் ஃபிபுலாவில் பார்த்தீங்கன்னா மேலியோலஸ். ஸோ ஃபிபுலாவில் மேலியோலஸ் இருக்கக்கூடிய லேட்ரலாக, ஸோ அந்த மேலியோலஸ் தான் இங்கே ஆர்டிகுலேட் ஆக போகிறாங்க. ஸோ இவங்க 2 பேர் பார்த்திங்கன்னா ப்ராக்சிமலாக ஆர்டிகுலேட் ஆவாங்க. டிஸ்டலாக பார்க்கலாம். ஸோ டிஸ்டலாக பார்த்தோன்னா டேலஸுடைய பாடி ஆஃப் த டேலஸ் தான் ஆர்டிகுலேட் ஆகும். அதுலேயும் 3 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். ஓகேவா? லேட்ரல் அண்டு மீடியல் அண்டு ட்ராக்குலியர் பார்ட். ஓகேவா? ஸோ லேட்ரலாக பார்த்தோன்னா ஃபிபுலார் ஃபேஸெட் இருப்பாங்க டேலஸில். லேட்ரல் ஃபிபுலார் ஃபேஸெட். மீடியலாக பார்த்தீங்கன்னா டிபியல் ஃபேஸெட் இருப்பாங்க. ஸோ அடுத்ததாக சுப்பீரியர் ஃபேஸெட், ட்ராக்குலியர் ஃபேஸெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 3 ஃபேஸெட் இருக்கும். ஓகே, இது பார்த்திங்க அப்படின்னா இந்த டேலஸ் பார்த்தோன்னா ஆன்டீரியராக வைடராக இருக்கும் when compared to the posterior. ஸோ அப்போது இந்த மாதிரி இருக்கும், வெஜ் ஷேப்பில் இருக்க மாதிரி. ஸோ இதில் வெயிட் பியரிங் அதிகமாக பார்த்தோம் அப்படின்னா டிபியாவில் இருந்து தான் நமக்கு டேலஸ்க்கு வரும். ஃபிபுலாவிலேருந்து அவ்வளோக்கார வெயிட் பியரிங்லாம் நடக்காது, ஏன்னா அது ஸ்மால் போன் அப்படிங்கிறனால. ஓகே, இப்போது நம்ம டேலோ க்ரூரல் ஜாயிண்டோடைய கேப்சூல் பற்றி பேசலாம். கேப்சூல் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே தின்னாக அண்ட் வீக்காக இருக்கும். ஸோ நமக்கு ஜாயிண்டில் மொத்த ஸ்டெபிலிட்டி டிபெண்ட் ஆகுந்த லிகமெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ கேப்சூல் பார்த்தோன்னா தின் அண்ட் வீக்காக இருக்கனால நமக்கு லிகமெண்ட்ஸ் தான் ரொம்ப மேஜரான ரோல் ப்ளே பண்ணுவாங்க. ஓகே, நமக்கு ஆங்கிள் ஜாயிண்ட் அப்படின்னு பார்த்துட்டோம்னா இந்த டேலோ க்ரூரல் ஜாயிண்ட் தான் நமக்கு. ஆனால் ஆங்கிள் காம்ப்ளெக்ஸில் பார்த்திங்கன்னா இந்த ஜாயிண்ட் மட்டும் இல்லாமல் நம்ம டிபியோ ஃபிபுலார் ஜாயிண்ட்டையும் சேர்த்து படிப்போம். ஓகேவா? ஸோ டிபியோ ஃபிபுலார் ஜாயிண்ட்டு 2 இருக்குது. ப்ராக்சிமல் டிபியோ ஃபிபுலார் அண்டு டிஸ்டல் டிபியோ ஃபிபுலார் ஜாயிண்ட் 2 இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் ப்ராக்சிமல் டிபியோ ஃபிபுலார் பார்த்தோம் அப்படின்னா பிளெயின் வெரைட்டியை சேர்ந்தது, சைனோவியல் பிளெயின் வெரைட்டி. ஓகேவா? அதே போல் நமக்கு டிஸ்டல் பார்த்தோம் அப்படின்னா சிண்டஸ்மாசிஸ் ஃபைப்ரஸ் ஜாயிண்ட். ஓகேவா? சிண்டஸ்மாசிஸ் வெரைட்டியை சேர்ந்தது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆன்டீரியர் டிபியோஃபிபுலார்
லிகமெண்ட்டு, அதே போல் போஸ்டீரியர் டிபியோஃபிபுலர் லிகமெண்ட். அதே போல் நமக்கு டிபியா அண்ட் ஃபிபுலாக்கு இடையில இன்ட்ராசியஸ் மெம்பரைன் இருக்கும். இன்ட்ராசியஸ் மெம்பரைன். அடுத்ததாக க்ரூரல், எல்லாத்தையும் சேர்ந்து அப்படி க்ரூரல் இன்ட்ராசியஸ் மெம்பரைன். இன்ட்ராசியஸ் மெம்பரைன் சொல்லலாம் அல்லது லிகமெண்ட்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ நமக்கு இந்த ரெண்டு ஜாயிண்ட்டும், அதாவது டேலோக்ரூரல் ஜாயிண்ட் அண்டு டிபியோஃபிபுலர் ஜாயிண்ட் ரெண்டையும் சேர்ந்ததை நம்ம ஆங்கிள் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்படிங்கிறப்ப இதுக்கு இடையில இருக்கக்கூடிய லிகமெண்ட்ஸையும் நம்ம பார்க்குறோம், இந்த லிகமெண்ட்ஸையும் பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மேக்ஸிமம் டிபியா அண்டு ஃபிபுலா கூட கனெக்ட் ஆகக்கூடிய லிகமெண்ட்ஸ். ஓகே, இது இல்லாமல் நமக்கு கொலேட்ரல் லிகமெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகேவா? மீடியல் கொலேட்ரல் லிகமெண்ட் அண்டு லேட்ரல் கொலேட்ரல் லிகமெண்ட். இதில் மீடியல் கொலேட்ரல் லிகமெண்ட் பார்த்தோம்னா டெல்டாய்டு அப்படின்னு சொல்லுவோம். டெல்டாய்டு லிகமெண்ட். ஓகேவா? ஸோ டெல்டா ஷேப்பில் இருக்கும், அதான் டெல்டாய்டு. ஸோ இது இல்லாமல் நமக்கு ரெட்டினாகுலம் இருக்கும். ஓகேவா? எக்ஸ்டென்சார் ரெட்டினாகுலம். எக்ஸ்டென்சார் ரெட்டினாகுலம். ஸோ நம்ம டோட்டலாக ஆங்கிள் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா இந்த லிகமெண்ட்ஸ் தான். ஓகேவா? ஸோ ஆன்டீரியர் டிபியோஃபிபுலர், போஸ்டீரியர் டிபியோஃபிபுலர், இன்ட்ராசியஸ், க்ரூரல் இன்ட்ராசியஸ் லிகமெண்ட், அதே போல் மீடியல் அண்ட் லேட்டரல் கொலேட்ரல் லிகமெண்ட். அது இல்லாமல் எக்ஸ்டென்சார் ரெட்டினாகுலம் இருக்காங்க. ஸோ இதில் டெல்டாய்டு லிகமெண்ட் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான லிகமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ மீடியல் பார்ட் ஆஃப் த டிபியா, அதே போல் நமக்கு டேலாஸை கனெக்ட் பண்ணக்கூடிய லிகமெண்ட் தான் மீடியல் கொலேட்ரல் லிகமெண்ட். அதே போல் லேட்டரல் கொலேட்ரல் லிகமெண்ட்டில் 3 பேண்ட்ஸ் இருக்குது. ஆன்டீரியர், போஸ்டீரியர், அதே போல் கால்கேனியோ ஃபிபுலார் அப்படின்ட்டு. ஆன்டீரியர் அப்படிங்கிறது நமக்கு டேலோஃபிபுலார். ஓகேவா? அதே போல் போஸ்டீரியர் அப்படிங்கிறதும் டேலோஃபிபுலார். கால்கேனியோ ஃபிபுலாரும் இருக்குது. லேட்டரலாக எந்த போன் இருக்கும் அப்படின்னா ஃபிபுலா போன் தான் இருக்கும். ஸோ ஆன்டீரியர் டேலோஃபிபுலார், போஸ்டீரியர் டேலோஃபிபுலார், கால்கேனியோ ஃபிபுலார் லிகமெண்ட்ஸ் 3 லிகமெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா வேரஸ் ஃபோர்ஸை கண்ட்ரோல் பண்ணும். வேரம் நமக்கு வராமல் பார்த்துக்கும். இது பார்த்தோன்னா வேல்கஸ் ஃபோர்ஸை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ மற்றபடி இந்த லிகமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெபிலிட்டி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, இதில் நடக்கக்கூடிய மூமெண்ட்ஸ் நமக்கு ஆங்கிள் ஜாயிண்ட், ஆங்கிள் காம்ப்ளெக்ஸ் நடக்கக்கூடிய மூமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோன்னா ஃபஸ்ட்டு பிளான்டார் ஃப்ளெக்ஷன், டார்சி ஃப்ளெக்ஷன். பிளான்டார் அண்டு டார்சி ஃப்ளெக்ஷன். அடுத்ததாக பார்த்தோன்னா டேலார் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். டேலார் ரொட்டேஷன் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, அப்டக்ஷன் அடக்ஷன் நடக்குது இல்லையா? ஸோ அதை தான் நம்ம டேலார் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி டேலார் டில்ட்டு. டேலார் டில்ட் அப்படிங்கிறது இன்வர்ஷன் எவர்ஷன். நமக்கு டேலர்ஸ் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம காலை வச்சு இப்படி தூக்குறோம் இல்லையா? ஸோ இது பார்த்தோன்னா எவர்ஷன், இது பார்த்தோன்னா இன்வர்ஷன். ஸோ இன்வர்ஷன் எவர்ஷன் இருக்குது. அது இல்லாமல் நமக்கு உள்ளே கொண்டு வந்தோம் அப்படின்னா அப்டக்ஷன், வெளியே கொண்டு போனோம் அப்படின்னா அடக்ஷன், இதுவும் இருக்குது. ஸோ இன்வர்ஷன் எவர்ஷன். ஓகே, இதில் பிளேன்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது பார்த்தோம் அப்படின்னா செஜிட்டல் பிளேனில் நடக்கக்கூடிய ஒரு மூமெண்ட்டு. டேலார் ரொட்டேஷன் பார்த்தோம் அப்படின்னா டிரான்சஸ் பிளேனில் நடக்கக்கூடிய ஒரு மூமெண்ட்டு. அதே போல் டேலார் டில்ட், அதாவது இன்வர்ஷன் எவர்ஷன் பார்த்தோம்னா ஃப்ராண்டல் பிளேனில் நடக்கக்கூடிய மூமெண்ட்டு. இதில் ரேஞ்ச் பார்த்தோம்னா இது 20 டிகிரிலேருந்து 50 டிகிரி வரைக்கும் இருக்கும். அதே போல் டார்சி ஃப்ளெக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா 10 டிகிரிலேருந்து 20 டிகிரி வரைக்கும் இருக்கும். ஓகேவா? இதில் அப்டக்ஷன் பார்த்தோம்னா 10 டிகிரி அப்ராக்சிமேட்டாக, இதில் 7 டிகிரி அடக்ஷன். இதில் இன்வர்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே போத் ஆர் லெஸ் தென் 5 டிகிரி தான். 5 டிகிரிக்கும் கம்மியாக தான் இருப்பாங்க. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் 5 டிகிரி. ஓகே, நமக்கு ஆங்கிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா லூஸ் பேக்டு பொசிஷன் பார்த்தோம்னா பிளான்டார் ஃப்ளெக்ஷன், அதுவே க்ளோஸ் பேக்டு பொசிஷன் பார்த்தோம் அப்படின்னா டார்சி ஃப்ளெக்ஷன். ஓகேவா? ஸோ லூஸ் பேக்டு பொசிஷன் அப்படின்னா ஆர்டிகுலேட்டிங் சர்ஃபேஸ் ரொம்ப தூரமாக போகும், நமக்கு அதிகப்படியான ஸ்டெபிலிட்டிக்கு ரொம்பவே கம்மியாயிடும். அதுதான் நம்ம லூஸ் பேக்டு பொசிஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அதுவே க்ளோஸ் பேக்கில் பார்த்தீங்கன்னா ஆர்டிகுலேட்டிங் சர்ஃபேஸ் பக்கத்தில் வரும், ஸ்டெபிலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதை நம்ம க்ளோஸ் பேக்டு பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம டிஸ்லொகேஷன் எப்போ நடக்கும் அப்படின்னா லூஸ் பேக்டு பொசிஷனில் தான் மேக்ஸிமம் டிஸ்லொகேஷன் நடக்கும். ஓகே, இப்போ நம்ம லிகமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம், அதே போல் மூமெண்ட்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ மசில்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? நமக்கு ஆங்கிள் காம்ப்ளெக்ஸில் என்னென்ன மசில்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். டார்சி ஃப்ளெக்ஷனுக்கு பார்த்தோன்னா கேஸ்ட்ரோனிமியஸ் அண்டு சோலியஸ் மசில் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே போல் பிளான்டார் ஃப்ளெக்ஷனுக்கு பார்த்தோம் அப்படின்னா டிபியாலிஸ் ஆன்டீரியர் அண்டு எக்ஸ்டென்சார் ஆலிசிஸ் லாங்கஸ், எக்ஸ்டென்சார் டிஜிட்டோரம் லாங்கஸ். டிபியாலிஸ் ஆன்டீரியர் மசில், அதே போல் இஹெச்எல், இடிஎல், இந்த 2 மசிலும் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ மீடியல் ஆஸ்பெக்டில் இருக்க மசில்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அடக்ஷனுக்கும் இன்வர்ஷனுக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அடக்ஷன் அண்ட் இன்வர்ஷனுக்கு டிபியாலிஸ், போஸ்டீரியர், அதே போல் எஃப்ஹெச்எல், ஃப்ளெக்ஸர் டிஜிட்டோரம் லாங்கஸ் இவங்களாம் ஹெல்ப் பண்ணுறாங்க. அடுத்ததாக லேட்ரல் ஆஸ்பெக்டில் இருக்கவங்க அப்டக்ஷனுக்கும் எவர்ஷனுக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இது யார் அப்படின்னு பார்த்தோன்னா பெரோனியஸ் லாங்கஸ் அண்டு பெரோனியஸ் ப்ரீவிஸ்.
ஸோ பெரோனியஸ் அப்படின்னாலே ஃபிபுலான்னு அர்த்தம். ஓகேவா, பெரோனியஸ் பிரீவிஸ். ஓகே, இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆங்கிள் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம், அல்லது டேலோக்ரூரல் ஜாயிண்டில் இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக பேசிட்டோம். அடுத்ததான் நம்ம ஃபுட்டுக்கு வரலாம். ஓகே, இப்போ ஃபுட்டில் பார்க்குறோம். ஓகேவா, ஸோ ஆங்கிளில் பார்த்தோம் அப்படின்னா 2 வகையான ஜாயிண்ட் பார்த்தோம், டிபியோஃபிபுலர் ஜாயிண்ட், அதே போல் டேலோக்ரூரல் ஜாயிண்ட். இப்போ நம்ம ஃபுட்டில் பார்த்தோம் அப்படின்னா சப்டேலர் ஜாயிண்ட். ஸோ ஃபஸ்ட்டு சப்டேலர் ஜாயிண்ட், அடுத்ததாக ட்ரான்ஸ்வர்ஸ் டார்சல் ஜாயிண்ட், அடுத்ததாக டார்சோ மெட்டாடார்சல் ஜாயிண்ட்ஸ், அடுத்ததாக மெட்டாடார்சோ ஃபெலஞ்சியல் ஜாயிண்ட்ஸ். ஓகேவா, ஸோ இந்த ஜாயிண்ட்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஃபுட் ரீஜியனில் இருக்குது. ஸோ இதுலேயும் ட்ரான்ஸ்வர்ஸ் டார்சல் ஜாயிண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா டேலோ நாவிகுலர் ஜாயிண்ட், அதே போல் கால்கேனியோ கியூபாய்டல் ஜாயிண்ட் 2 இருக்குது. அதே போல் சப்டேலர் ஜாயிண்ட்டை நம்ம டேலோ கால்கேனியல் ஜாயிண்ட் அப்படி கூட சொல்லிக்கலாம். ஓகேவா, ஸோ டேலோ நாவிகுலர் அண்டு கால்கேனியோ கியூபாய்டல் ஜாயிண்ட் இது 2 ட்ரான்ஸ்வர்ஸ் டார்சல் ஜாயிண்ட்ஸு. அதே போல் சப்டேலர் ஜாயிண்ட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் டேலோ கால்கேனியல் ஜாயிண்ட்ஸ். ஓகே, இப்போ நமக்கு டேலஸ் பார்த்தோம் அப்படின்னா சுப்பீரியராக இருக்கும், கீழே பார்த்தோன்னா கால்கேனியம் போன் இருக்கும். ஓகேவா, நமக்கு தரையில் மீட் ஆகக்கூடிய போன் அப்படின்னா அது கால்கேனியல் போன். ஓகேவா, இன்ஃபீரியர், அதாவது நமக்கு போஸ்டீரியர் ஆஸ்பெக்டில் ஃபுட் பார்த்தீங்கன்னா லேண்டு கூட கனெக்ட் ஆகுது இல்லையா, ஸோ அந்த போன் பார்த்தோன்னா கால்கேனியம் போன். ஓகேவா, ஸோ அப்போ இன்ஃபீரியராக கால்கேனியஸ் இருக்குது, சுப்பீரியராக டேலஸ் இருக்குது. ஸோ இதைத்தான் நம்ம டேலோ கால்கேனியல் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இது ஆல்சோ ஒன்று சப் டேலர் ஜாயிண்ட். ஸோ இதில் கால்கேனியமில் பார்த்தோம் அப்படின்னா ஆன்டீரியர் ஃபேஸட், மீடியல் ஃபேஸட், போஸ்டீரியர் ஃபேஸட் அப்படின்னு 3 ஃபேஸட் இருக்கும். 3லேயுமே ஆர்டிகுலேஷன் நடக்கும். இதில் வெயிட் பியரிங் அதிகமாக நடக்கக்கூடிய ஃபேஸட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்டீரியர் ஃபேஸட். ஓகேவா, ஸோ கால்கேனியமில் 3 ஃபேஸட் இருக்குது, ஆன்டீரியர், மீடியல் அண்டு போஸ்டீரியர் ஃபேஸட். ஓகேவா, ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கால்கேனியம் போனில் இருக்கக்கூடிய ஃபேஸட்ஸ். ஸோ இதில் அதிகப்படியான வெயிட் பியரிங் போஸ்டீரியர் ஃபேஸட்டில் தான் நடக்குது. 70% ஆஃப் த பாடி வெயிட் டிரான்ஸ்மிட்டட் த்ரூ தி போஸ்டீரியர் ஃபேஸட். ஓகே, இதில் லிகமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா நம்ம ஆங்கிள் ஜாயிண்டில் பார்த்த லிகமெண்ட்ஸை இங்கேயும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா, மீடியல் கொலேட்ரல் லிகமெண்ட், டெல்டாய்ட் லிகமெண்ட் அப்படின்னு சொன்னாலே அந்த லிகமெண்ட், அதே போல் லேட்டரல் கொலேட்ரல் லிகமெண்ட் அதையும் எடுத்துக்கலாம். அதே போல் நம்ம க்ரூரல் இன்ட்ராசியஸ் லிகமெண்ட் அப்படின்னு ஒன்று சொன்னோமா, ஸோ அதுவும் இங்கே வரும். ஸோ இது இல்லாமல் வேறு என்னென்ன லிகமெண்ட்ஸ் இருக்காங்க இந்த டேலோ கால்கேனியல் ஜாயிண்ட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா கால்கேனியோ ஃபிபுலார் ஜாயிண்ட், ஃபிபுலார் லிகமெண்ட்டு, கால்கேனியோ ஃபிபுலார் லிகமெண்ட்டு, லேட்ரல் டேலோ கால்கேனியல் லிகமெண்ட்டு. இப்போ டேலஸ் போனும் கால்கேனியம் போனும் தான் ஆர்டிகுலேட் ஆகுறாங்க, லேட்ரல் டேலோ கால்கேனியோ லிகமெண்ட்டு. அதே போல் செர்விக்கல் லிகமெண்ட்டுன்னு ஒரு லிகமெண்ட் இங்கே இருக்குது. இந்த செர்விக்கல் லிகமெண்ட் பார்த்தோன்னா ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் லிகமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக இன்ட்ராசியஸ் டேலோ கால்கேனியல் லிகமெண்ட். இன்ட்ராசியஸ் அப்படின்னா 2 போனை மட்டும் கனெக்ட் பண்ணக்கூடிய டேலோ கால்கேனியல் லிகமெண்ட். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஆன்டீரியர் பேண்டு, போஸ்டீரியர் பேண்டுலாம் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம சப்டேலர் ஆக்சிஸ் பற்றி பேச போகிறோம். ஸோ சப்டேலர் ஆக்சிஸ் பார்த்தோம் அப்படின்னா இப்போ பாருங்கள் நம்மளுடைய ஃபுட் எப்படி தான் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இங்கே கால்கேனியம் இருக்குது, இங்கே டேலஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ நம்ம தரைக்கும் இதுக்கும் ஒரு ஆங்கிள் இருக்கும் இல்லையா, ஸோ டேலஸ் அண்டு கால்கேனியம் ஆர்டிகுலேட் ஆகக்கூடிய ஆங்கிள் இதை நம்ம செஜிட்டல் பிளேனில் எடுத்தோம் அப்படின்னா 42 டிகிரி இருக்கும். ஓகேவா, அதே போல் ட்ரான்ஸ்வர்ஸ் பிளேன் மேலே இருந்து பார்க்குறோம் அப்படிங்கிறப்ப டேலஸ் இங்கே இருக்கும், கால்கேனியம் இங்கே இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த டிகிரி பார்த்தோம்னா 60 டிகிரி இருக்கும். இப்போ சுப்பீரியர் வியூவில் பார்க்குறோம், அதாவது ட்ரான்ஸ்வர்ஸ் பிளேனில் பார்க்குறோம் அப்படின்னா 60 டிகிரி இருக்கும். அதே போல் நம்ம லேட்ரல் வியூவில் பார்க்குறோம், அதாவது செஜிட்டல் பிளேனில் பார்த்தோம் அப்படின்னா 42 டிகிரி இருக்கும். ஓகேவா, ஸோ இதை பார்த்திங்கன்னா நம்ம சப்டேலர் ஆங்கிள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, இது வந்து சப்டேலர் ஜாயிண்ட் தானே, டேலோ கால்கேனியம், இது மேலே இருக்கிறது டேலஸ், கீழே இருக்கிறது கால்கேனியம். இதே போல் கீழே இருக்கிறது கால்கேனியம், மேலே இருக்கிறது டேலஸ். இது 2 ஆர்டிகுலேட் ஆகக்கூடிய அந்த டிகிரி. ஓகேவா, இது 42 டிகிரியில் இருக்கும். அதே போல் நமக்கு சுப்பீரியர் வியூவில் ட்ரான்ஸ்வர்ஸ் பிளேனில் 60 டிகிரி இருக்கும். ஓகே, அடுத்ததாக ட்ரான்ஸ்வர்ஸ் டார்சல் ஜாயிண்ட். இதில் 2 ஜாயிண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ ஃபுட்டில் இருக்கக்கூடிய 2வது ஜாயிண்ட்டை பற்றி கொஞ்சம் ஓரலாக பேசிட்டு அதுக்கப்புறம் எல்லா ஜாயிண்ட்டும் சேர்த்து அப்படியே நம்ம மூமெண்ட்ஸ்லாம் பேசிக்கலாம். ஓகேவா, ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா டேலோ நாவிகுலர் ஜாயிண்ட் இருக்கும், அதே போல் கால்கேனியோ கியூபாய்டல் ஜாயிண்ட் இருக்குது அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ இதை ட்ரான்ஸ்வர்ஸ் டார்சல் ஜாயிண்ட்னு சொல்லலாம், அல்லது மிட் டார்சல் ஜாயிண்ட் அப்படி கூட சொல்லிக்கலாம். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு எஸ் ஷேப்டு ஜாயிண்ட். ஓகேவா, ஸோ மீடியலாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நாவிகுலர் போன் இருக்கும். ஓகேவா, லேட்டரலாக பார்த்தோம் அப்படின்னா கால்கேனியம் கியூபாய்டு போன் இருக்கும். ஓகேவா, ஸோ நாவிகுலருக்கு முன்னாடி யூனிஃபார்ம்ஸ்லாம் இருப்பாங்க. ஓகே, இப்போது இந்த நாவிகுலர் டேலஸ் கூட ஆர்டிகுலேட் ஆகும் இங்கே. அதே போல் இந்த இந்த கியூபாய்டு கால்கேனியம் கூட ஆர்டிகுலேட் ஆகும். ஓகேவா, ஸோ இப்படி எஸ் ஷேப்பில் ஜாயிண்ட் ஆகிறதுனால இதை நம்ம ட்ரான்ஸ்வர்ஸ் டார்சல் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம், அல்லது
மிட் டார்சல் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ டேலோ நாவிகுலர் அண்டு கால்கேனியோ கியூபாய்டல் ஜாயிண்ட்ஸ். ஸோ நம்ம பார்த்தோம்னா ட்ரான்ஸ்வர்ஸ் பிளேன் சுப்பீரியர் வியூவில் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதில் டேலஸ் பார்த்தோம் அப்படின்னா கான்விக்ஸாக இருப்பாங்க. ஸோ நாவிகுலர் பார்த்தோம் அப்படின்னா கான்கேவாக ஆர்டிகுலேட் ஆவாங்க ஆர்டிகுலேட்டிங் ஏரியாவில். ஸோ இதோட டைப் பார்த்தோம் அப்படின்னா பால் அண்ட் சாக்கெட் வெரைட்டியை சேர்ந்தது. ஓகே, அதே போல் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஜாயிண்ட் பார்த்தோம் இல்லையா, டேலோ கால்கேனியல் ஜாயிண்ட் அப்படின்ட்டு. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா அது கான்கேவ் ஃபஸ்ட்டு ஆன்டீரியர் பார்த்தோம்னா கான்வெக்ஸ் கான்கேவாக இருப்பாங்க ஆர்டிகுலேட்டிங் சர்ஃபேசஸ். அடுத்ததாக கான்வெக்ஸாக இருப்பாங்க போஸ்டீரியர். அடுத்ததாக மீடியலாக பார்த்தோம்னா மறுபடியும் கான்வெக்ஸ் கான்கேவாக இருப்பாங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா அல்டர்னேட்டிங்காக இருக்குது. ஆனால் நமக்கு ட்ரான்ஸ்வர்ஸ் டார்சல் ஜாயிண்ட்டில் பார்த்தோம்னா நாவிகுலர் பார்த்தோம்னா கான்கேவாக இருக்குது, டேலஸ் பார்த்தோம்னா கான்வெக்ஸாக இருக்குது. அதே போல் இந்த இடத்துல கேப்சூல் இருக்கும். ஸோ அந்த கேப்சூலில் ஒரு சில லிகமெண்ட்ஸ் பிளண்ட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ என்னென்ன அப்படின்னா கால்கேனியோ நாவிகுலர் லிகமெண்ட்டு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் கேப்சூல் கூட பிளண்ட் ஆகிருக்கக்கூடிய லிகமெண்ட்ஸ் நான் சொல்லிட்டுருக்கேன். ஓகேவா? கால்கேனியோ நாவிகுலர் லிகமெண்ட். இது இல்லாமல் டெல்டாய்ட் லிகமெண்ட் மீடியலாக டெல்டாய்ட் லிகமெண்ட்டு, லேட்ரலாக பைஃபர்கேட் லிகமெண்ட்னு ஒரு லிகமெண்ட் இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கேப்சூல் கூட பிளண்ட் ஆகக்கூடிய லிகமெண்ட்ஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் கேப்சூல் பார்த்தோம்னா தின்னாக வீக்காக இருக்கும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அது கூட இந்த லிகமெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அதே போல் இந்த கால்கேனியோ நாவிகுலர் லிகமெண்ட்டை ஸ்ப்ரிங் லிகமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓகே, அடுத்ததாக கால்கேனியோ கியூபாய்டு ஜாயிண்ட். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கால்கேனியம் போனுடைய ஆன்டீரியர் பார்ட்டும் அதே போல் கியூபாய்டு போனுடைய போஸ்டீரியர் பார்ட்டும் ஆர்டிகுலேட் ஆவாங்க. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா கான்கேவ் சர்ஃபேஸாக இருக்கும், இது பார்த்தோம்னா கான்வெக்ஸ் சர்ஃபேஸாக இருக்கும். ஸோ இது பார்த்தோம்னா ஒரு சேடல் வெரைட்டியை சேர்ந்த சைனுவல் ஜாயிண்ட். அதே போல் சப்டாலர் ஜாயிண்ட்டில் வரக்கூடிய வெயிட் பியரிங் எல்லாமே இந்த ஜாயிண்ட்டுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேவா? ஸோ சப்டாலரில் ஒரு ஆக்சிஸில் இப்படி இறங்குவாங்க. ஸோ இங்கே பார்த்தோம்னா கொஞ்சம் அப்படியே இப்படி போவாங்க, ட்ரான்ஸ்ஃபர்ஸாக போகிறாங்க. ஓகே, இந்த கால்கேனியோ கியூபாய்டில் பார்த்தோம்னா லிகமெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம்னா லேட்ரலாக பார்த்தோன்னா பைஃபர்கேட் லிகமெண்ட்டோடைய லேட்ரல் பேண்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ பைஃபர்கேட் லிகமெண்ட்டை நம்ம கால்கேனியோ கியூபாய்டல் லிகமெண்ட் அப்படி கூட சொல்லிக்கலாம். அதே போல் நமக்கு டார்சல் கால்கேனியோ கியூபாய்டல் லிகமெண்ட்டும் இருக்குது. ஓகேவா? ஸோ லேட்ரல் பேண்ட் அண்ட் மீடியல் பேண்டை நம்ம பைஃபர்கேட் லிகமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் டார்சல் கால்கேனியோ கியூபாய்டல் லிகமெண்ட்டும் இருக்குது. அடுத்ததாக இன்ஃபீரியராக பார்த்தோம் அப்படின்னா பிளான்டார் கால்கேனியோ கியூபாய்டல் லிகமெண்ட். ஸோ இது கால்கேனியோ கியூபாய்டல் தானே. ஸோ கால்கேனியோ கியூபாய்டலில் பார்த்தோம்னா நிறையா டைப்ஸ் இருக்கும். ஓகே, இதில் நம்ம லாங் பிளான்டார் அண்ட் ஷார்ட் பிளான்டார் அப்படின்னு ரெண்டு வரும். லாங் பிளான்டார் லிகமெண்ட், ஷார்ட் பிளான்டார் லிகமெண்ட். பிளான்டார் ரீஜியன் அப்படிங்கிறப்ப நமக்கு பிளான்டார் ஃப்ளெக்ஷன் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதாவது நம்மளுடைய சோல் இருக்கக்கூடிய ரீஜியன், பாதங்கள் இருக்கக்கூடிய சைடு தான் பிளான்டார் கால்கேனியோ லிகமெண்ட் இருக்கும் இன்ஃபீரியராக. ஓகேவா? ஓகே, இதில் லாங் பிளான்டார் பார்த்தோம்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லிகமெண்ட்னு சொல்லலாம். அவங்க பார்த்தோம்னா லேட்ரல் லாஞ்சிடியூடினல் ஆர்ச் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. லேட்ரல் லாஞ்சிடியூடினல் ஆர்ச். ஓகே, அடுத்ததான் நம்ம நெக்ஸ்ட் ஜாயிண்ட்ஸ்க்கு போகலாம். டார்சோ மெட்டாடார்சல் ஜாயிண்ட், மெட்டாடார்சோ ஃபெலஞ்சல் ஜாயிண்ட், இன்டர்ஃபெலஞ்சல் ஜாயிண்ட்ஸ். ஃபஸ்ட்டு டார்சோ மெட்டாடார்சல் ஜாயிண்ட்ஸ். டார்சோ மெட்டாடார்சல் ஜாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய டார்சல் போன்ஸ், அதாவது 3 யூனிஃபார்ம்ஸ், அதே போல் கியூபாய்டு. ஓகேவா? ஸோ 3 யூனிஃபார்ம்ஸு, கியூபாய்டு, இவங்க எல்லோரும் சேர்ந்து மெட்டாடார்சல் போன்ஸ் கூட ஆர்டிகுலேட் ஆவாங்க. ஓகேவா? ஸோ நம்ம மீடியலாக பார்த்தோம் அப்படின்னா கியூபாய்டு போன் இருக்கும் இல்லையா. ஸோ மீடியலாக இருக்க கியூபாய்டு கூட ஃபஸ்ட்டு மெட்டாடார்சல் ஆர்டிகுலேட் ஆகும். அதே போல் 3 கியூபாய்டு கூடயும் 3 யூனிஃபார்ம் கூடயும், ஸோ இதையும் 3 பிடிச்சிக்கலாம், மீடியல், மிடில், லேட்ரல் அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ மீடியலில் பார்த்தோம்னா செகண்ட் மெட்டாடார்சல் ஆர்டிகுலேட் ஆவாங்க, மிடில் பார்த்தீங்கன்னா தேர்ட் மெட்டாடார்சல், லேட்ரலில் பார்த்தோம்னா 4th and 5th மெட்டாடார்சல் ஆர்டிகுலேட் ஆவாங்க. ஓகேவா? ஸோ இதான் டார்சோ மெட்டாடார்சல் ஜாயிண்ட்ஸ். டார்சல் போன்ஸ் 2 இருக்குது. ஸோ அது கூட மெட்டாடார்சல் ஆர்டிகுலேட் ஆகுறாங்க. ஓகே, இதில் லிகமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா டார்சல் லிகமெண்ட்ஸ், பிளான்டார் லிகமெண்ட்ஸ் அண்டு இன்ட்ராசியஸ் லிகமெண்ட்ஸ். ஸோ இது இல்லாமல் டீப் ட்ரான்ஸ்வர்ஸ் மெட்டாடார்சல் லிகமெண்ட் அப்படின்னு ஒரு லிகமெண்ட் இருக்குது. இது என்ன பண்ணோம் அப்படின்னா ஹெட் ஆஃப் த மெட்டாடார்சலில் பார்த்தீங்கன்னா டார்சல் போன்ஸ் கூட கனெக்ட் பண்ணும். ஹெட் டு டார்சல் போன்ஸ், ஹெட் ஆஃப் த மெட்டாடார்சல் டு டார்சல் போன் கூட அட்டாச் பண்ணுறது தான் ட்ரான்ஸ்வர்ஸ் மெட்டாடார்சல் லிகமெண்ட். ஓகே, அடுத்ததான் மெட்டாடார்சோ ஃபெலஞ்சல் ஜாயிண்ட்ஸ். மெட்டாடார்சோ ஃபெலஞ்சல் ஜாயிண்ட்ஸ் நமக்கு தெரிஞ்சது தான்.
நமக்கு மெட்டாடார்சல் போன்ஸ் பார்த்தீங்கன்னா ஈச் ஃபலஞ்சஸ் கூட போய் ஆர்டிகுலேட் ஆகும். ஓகேவா? ஸோ நமக்கு கிட்டத்தட்ட 14 ஃபலஞ்சஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட் மெட்டாடார்சல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபிங்கருடைய ஃபஸ்ட்டு மெட்டாடார்சல் ப்ராக்சிமல் ஃபலஞ்சஸ் கூட போய் ஆர்டிகுலேட் ஆகும். ஓகேவா? மெட்டாடார்சல் ஃபலஞ்சஸ் ஃபஸ்ட்டு ஃபிலிங்ஸ். ஸோ இந்த மாதிரி எல்லா 5 மெட்டாடார்சலும் பார்த்தீங்கன்னா 5 ப்ராக்சிமல் ஃபிலிங்ஸ் கூட ஆர்டிகுலேட் ஆகிறது தான் மெட்டாடார்சல் ஃபிலஞ்சல் ஜாயின்ட்ஸ். இன்டர்ஃபிலஞ்சல் ஜாயின்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கட்ட விரலில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இன்டர்ஃபிலஞ்சல் ஜாயின்ட் மட்டும்தான் இருக்கும். அதே மற்ற ஃபிங்கர்ஸில் பார்த்தோன்னா நமக்கு 3 ஃபிலிங்ஸஸ் இருக்கனால ப்ராக்சிமல் இன்டர்ஃபிலஞ்சல் ஜாயின்ட், டிஸ்டல் இன்டர்ஃபிலஞ்சல் ஜாயின்ட்ஸ் அப்படின்னு 2 வரும். ஓகேவா? ஸோ 1 2 3 இப்படி இருக்கும்போது இங்கே ஒரு ஜாயிண்ட் வரும், இங்கே ஒரு ஜாயிண்ட் வரும். ஓகேவா? ஸோ ப்ராக்சிமலாக இருக்கிறது ப்ராக்சிமல் இன்டர்ஃபிலஞ்சல், டிஸ்டலாக இருக்கிறது டிஸ்டல் இன்டர்ஃபிலஞ்சல். அதே போல் 2 ஃபிலிங்ஸ் மட்டும் கட்ட விரலில் இருக்கும். ஸோ கிரேட்டோட அங்கே பார்த்தோம்னா ஒரே ஒரு இன்டர்ஃபிலஞ்சல் ஜாயிண்ட் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதே போல் நமக்கு இந்த டார்சல் மெட்டாடார்சல் ஜாயிண்டில் பார்த்தீங்கன்னா சுப்பினேஷன் அண்ட் ப்ரொனேஷன் டில்ட்டிங் வந்து நடக்கும். ஸோ போனுக்கு போன் பார்த்தீங்கன்னா திரும்பி டில்ட்டிங்கில் நடக்கும். ஸோ மூமெண்ட்ஸ்லாம் பாசிபிள். ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஃபேலங்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ளக்ஷன் எக்ஸ்டென்ஷன்லாம் நடக்கும். ஓகேவா? ஃப்ளக்ஷன் எக்ஸ்டென்ஷன் அதே போல் லிட்டில் பிட் அடக்ஷன் அண்டு அப்டக்ஷனும் நடக்கும். ஓகேவா? ஸோ ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் டோட்டலாக ஒவ்வொரு ஜாயின்ட்ஸை பற்றி டீட்டெயிலாக பேசிட்டோம். ஸோ ஆங்கிள் அண்டு ஃபுட் ரீஜனில் இருக்கக்கூடிய எல்லா ஜாயின்ட்ஸ் பற்றி டீட்டெயிலாக பேசியிருக்கோம். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா. நம்ம பயோமெக்கானிக்ஸ்லாம் இன்னும் நிறைய வீடியோஸ் கண்டினியூ பண்ணுவோம். டாட்டா கைஸ்.